ஏகப்பட்ட வகையான இபிஎஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் பெர்ஃபெக்டா ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூவா அண்டர் வேல்யூவா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இபிஎஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிக்கு ஒரு ஆண்டு வருமானம் ஒரு 1 கோடி ரூபாய் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டாக் வந்து ஒரு 10 லட்சம் ஸ்டாக்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த 10 லட்சம் ஸ்டாக்ஸை ஓவரால் ப்ராஃபிட்டா அதை வர டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியதான் இபிஎஸ். அப்போ 1 கோடி ரூபாயை 10 லட்சத்தால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ அதனுடைய இபிஎஸ் அப்படிங்கிறது 10. இபிஎஸ்ல 5 வகையான இபிஎஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாக்குறது பேசிக் இபிஎஸ். இந்த பேசிக் இபிஎஸ்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக் 1 கோடி ரூபாய் ஒரு பைனான்சியல் இயர்ல சம்பாதிக்குது. உதாரணத்துக்கு 2024-25 பைனான்சியல் இயர்ல 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 10 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதனுடைய பேசிக் இபிஎஸ் அப்படிங்கிறது 10 அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ இதுல